So hi guys, welcome to my channel. என் பேர் தான் கணேஷ் ராஜ். நீங்கள் பார்க்குறது தான் மை கான்செப்ட் தமிழ். ஸோ தேங்க்யூ ஃபார் ரொம்ப நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க. நேற்று லைவ் கூட போட்டிருந்தேன், நிறையா பேர் வந்திருந்தீங்க. தேங்க்யூ ஃபார் தட். ஸோ இன்றைக்கி நம்ம முக்கியமாக பேச வர்றது ஜிஎஸ் அண்ட் ஜிகேவை பற்றி தான். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் கிளியர் பண்ணலாம் இருந்தேன். ஏன்னா இன்றைக்கி தான் நான் கமெண்ட் படித்தேன், நிறையா கமெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் வீக் எனக்கு ஒரு 50 கமெண்ட் வந்துச்சு. தேங்க்யூ, உங்கள் கமெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு உங்கள் கமெண்ட்லாம். ஸோ ஃபஸ்ட் நான் இந்த கமெண்ட் என்ன சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நான் எந்த ஜாப்லையும் இல்லை, நானும் உங்களை மாதிரி தான் ஆர்ஆர்பி என்டிபிசிக்கும் ஆர்ஆர்பி ரயில்வேக்கும் அதே சமயம் எஸ்எஸ்சிக்கும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை நான் கிளியர் பண்ணலான்னு இருந்தேன். ஏன்னா பல பேர் எனக்கு கமெண்ட்டில் ப்ரோ என்ன ஜாப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை, ஸோ நானும் உங்களை மாதிரி தான் ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன், நானும் ஒரு ப்ரிப்பேரிங் பாய். ஸோ ஹவவர் யாரோ புகழ் யாரோ ஒருத்தவங்க பண்ணி நீ ஒரு கமெண்ட் புகழ் இல்லை, அது ரவி ஐஎஸ் தெரியல, எனக்கு பேர் ஞாபகம் இல்லை. ஸோ நான் உங்களுக்கு ஓகே கூட அமைக்கிருந்தேன். என்னென்னா நான் இப்போ தான் கமெண்ட்ஸ் உங்களோட படித்தேன், ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனால் அதில் யாரோ ஜிஎஸ் அண்ட் ஜிகே கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக நான் அது 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். ஸோ உங்களுக்காகவே ஃபுல்லாக டீட்டெயிலாக சர்ச் பண்ணி உங்களுக்காக இப்போ இந்த வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்காக மட்டுமே, ஓகே. ஸோ ஃபஸ்ட் வெல்கம். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஜிஎஸ் அண்ட் ஜிகேவை பற்றி பேச போகிறோம். ஸோ ஜிஎஸ் அண்ட் ஜிகே என்னது ப்ரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜிஎஸ் ஃபார் ஜென்ரல் சயின்ஸ், ஜிகே ஃபார் ஜென்ரல் நாலேஜ், ஓகேயா. ஸோ ஜிகே அண்ட் ஜிஎஸ்ஸை நம்ம பல வகையாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஜிஎஸ்ஸை பற்றி சொல்லிடுறேன். ஜிஎஸ்சில் மொத்தம் பயாலஜி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் இது 3மே இருக்குது, ஓகேயா. கம்மிங் டு பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சொல்லிட்டேன்னா, கம்மிங் டு ஜிகே நம்ம 2ஆக பிரிக்கலாம். ஒன்று கரண்ட், ஒன்று ஸ்டாட்டிக். ஸோ ஸ்டாட்டிக்கில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹிஸ்ட்ரி, பாலிட்டிக்ஸ், ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், இது 4மே டாபிக்ஸ், ஓகேயா, ஃபார் ஸ்டாட்டிக்ஸில். ஸோ ஸ்டாட்டிக் ஒரு பெரிய டாபிக், ஆஃப்கோர்ஸ் ஒரு நல்ல பெரிய டாபிக். அதே சமயம் நம்மளுக்கு கரண்ட்டில் நம்மளுக்கு மேக்ஸிமம் கரண்ட் அஃபேர்ஸ், ஐ கெஸ் மேபி அந்த நியூஸ் கேட்டிருப்பீங்க. ஸோ 22 ஏப்ரலில் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஒரு இன்சிடென்ட், மਤਲਬ டெரரிஸ்ட் அட்டாக் நடந்துச்சு. லிட்ரலி ரொம்ப சோகமாக இருந்துச்சு அந்த நியூஸ் கேட்க. ஸோ அது ஒரு மாதிரியான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ஃபஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு லைட்டாக ஒரு கிளியர் பண்ணிடுறேன். ஜிஎஸ் அண்ட் ஆர்ஆர்பி குரூப் டியூ பேப்பர்ஸ் என்னென்னா, நம்மளுக்கு சிலேபஸ் ஒரு வாட்டி லைட்டாக சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக தெரியும் எதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும்னு. ஸோ ஃபஸ்ட் கம்மிங் டு நான் ஆர்ஆர்பி என்டிபிசியூட்டும் கிராஜுவேட்டாக இருந்தாலும் சரி, அண்டர் கிராஜுவேட்டாக இருந்தாலும் சரி, அப்புறம் குரூப் டியூட் இருந்தாலும் சரி, இல்லை ஏஎல்பி யூட் இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே சேம் சிலேபஸ் தான். ஃபஸ்ட் கம்மிங் டு நான் மேத்ஸ் சொல்லிடுறேன். ஸோ மேத்ஸ் நம்மளுக்கு 30 மார்க், ரீசனிங் 30 மார்க், அண்ட் கம்மிங் டு ஜிஎஸ் அண்ட் ஜிகே நம்மளுக்கு 40 மார்க். இது மேபி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க வேண்டாம். பை சான்ஸ் இல்லை நான் எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு நாள் மொத்தம் அதில் இங்கிலீஷ் அடிஷன் ஆயிரும். ஸோ எல்லாமே அந்த 25 கொஷின்ஸ். ஸோ இங்கே ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஜிஎஸ் அண்ட் ஜிகே ஆர்ஆர்பிக்குன்னு சொல்லலாம், எஸ்எஸ்சிக்கு சொல்லலாம், சேம் சிலேபஸ் தான் 2க்குமே, ஓகே. ஸோ கம்மிங் டு நான் ஜிஎஸ் முதல்ல பேசிடுறேன். ஸோ ஜிஎஸ் ஜென்ரல் சயின்ஸ், அதில் 3 சப்ஜெக்ட் நான் சொல்லியிருந்தேன். ஒன்று பயாலஜி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ், ஓகே, 3. ஸோ ஃபர்ஸ்ட் நான் பயாலஜியை பற்றி பேசிடுறேன். பயாலஜி ஒரு சூப்பரான டாபிக். பை சான்ஸ் நீங்கள் மெடிக்கல் குரூப்பாக இருந்தாலும் சரி, நான் மெடிக்கல் குரூப்பாக இருந்தாலும் சரி, மேத்ஸ் எடுத்துருப்பீங்க, இல்லை காமர்ஸ் எடுத்துருப்பீங்க, இல்லை ஆர்ட்ஸ் எடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் மெடிக்கல் குரூப்லேருந்து பண்ணேன். ஸோ நான் பயாலஜி படிச்சிருக்கேன், அதனால் எனக்கு நல்லாவே ஐடியா இருக்குது எந்த கொஷின்லேருந்து இந்த கொஷின்ஸ் வந்திருக்குன்னு. ஸோ நான் ஆர்ஆர்பி கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துட்டு தான் சேம் நான் சிபிஎஸ்சி மீடியம், ஆனால் நான் நம்மளோட ஸ்டேட் புக்கையும் பார்த்தேன், அதே சமயம் நான் சிபிஎஸ்சி புக்கையும் பார்த்தேன். பயாலஜி கொஷின்ஸ் முக்கியமாக பார்த்தேன் ஆர்ஆர்பின்ட்டு. ஸோ அதுக்கு நான் ஃபுல்லாக படிக்கலன்னு சொல்ல மாட்டேன், அவ்வளோ கான்ஃபிடென்ட்லாம் எனக்கும் இல்லை. ஏன்னா ஆர்ஆர்பி எங்கேன்னு வேணாலும் கொஷின் தூக்கிட்டு வரலாம். ஸோ இங்கே என்ன நான் சொல்ல போனேன்னா, இங்கே என்ன நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வரேன்னா, ஆர்ஆர்பியில் கொஷின்ஸ் ரேண்டமாக இருக்கும், எங்கேருந்து ஸ்பெசிஃபிக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் இப்போ வரைக்கும் கொஷின்ஸ் எங்கேருந்துலாம் பார்த்தேனோ, ஃபார் எஸ்எஸ்சியாக இருந்தாலும் சரி, ஆர்ஆர்பியாக இருந்தாலும் சரி, இங்கே 2 முக்கியமான இடத்துல வருது. ஃபர்ஸ்ட் பயாலஜி நம்மளுக்கு கிளாஸ் 11th கிளாஸ் 12th பயாலஜி புக்லேருந்து வந்திருக்கு மேக்ஸிமம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொஸ்டின் சொல்கிறேன். செல் ஃபஸ்ட்டாக யார் கண்டுபிடிச்சா? இது நம்மளுக்கு தமிழ் புக்லேயும் இருந்துச்சு, நம்ம சிபிஎஸ்சி புக்லேயும் இருந்துச்சு. யாருக்கும் ஆன்சர் தெரிஞ்சுன்னா அது கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு இப்போயே சொல்லியிருக்கேன். ஸோ நான் இப்போ இதோட ஆன்சர் சொல்லிடுறேன். ஸோ நம்மளுக்கு செல் யார் கண்டுபிடிச்சா? ராபர்ட் ஹூக்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சார் 1885. ஓகேயா. ஸோ இந்த செல் அவர் நான் லிவிங் செல்லை கண்டுபிடிச்சார், மரத்தை விட்டு பட்டையை வச்சு, ஓகேயா. மரத்தை விட்டு பட்டைன்னு நான் எதை சொல்கிறேன்னா, ஸ்பெசிஃபிக்காக மரம் பட்டைன்னு சொல்ல முடியாது. ஸோ மரத்தை விட்டு அவுட்டர் லேயர், அதை தான் பட்டைன்னு சொல்லுவாங்க. ஐ கெஸ் எனக்கு அந்த பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது, வாயில் நினைக்கிது வர மாட்டேங்குது. ஸோ அதுலேருந்து தான் கண்டுபிடிச்சா முதல்ல, ஓகேயா. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் ஜென்ரலி நம்ம 6th to 8th பார்க்கலாம்.
ஹவர் நீங்கள் ஆர்ஆர்பி குரூப் டின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் மட்டும் தான் கேட்டிருப்பான்னு சொல்லுவாங்க. ஆனால் 10th ஸ்டாண்டர்ட் இருக்காது. அதில் 11th and 12th ஸ்டாண்டர்ட் இருக்குது. நான் 100% அடிச்சு சொல்கிறேன். நீங்கள் வேணுன்னா இப்போ கூட போய் செக் பண்ணிக்கலாம். 100% இருக்கும். அங்கே கொஷின்ஸ் மேக்ஸிமம் 11th and 12th தான் இருக்குது. 10th இல்லவே இல்லை. 10th ஸ்டாண்டர்ட் சொல்லிக்கிறாங்கண்ணா. ஏன்னா இப்போ காம்படிஷன் அதிகமானால அவங்க 11th and 12th தூக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அவங்க ப்ரூவ் பண்ண முடியும் அவங்களால. ஏன்னா அவர் புக்ஸில் இருக்குது. ஏன்னா இல்லை 6th to 8th நீங்கள் படிக்கிறது வரை 6th to 10th மொத்தம் 4 வருஷம் புக்கை படிக்கிறது வரை நீங்கள் 11th and 12th 2 வருஷத்து புக்கை ஈஸியாக படிச்சுட்டு போயிடலாம். ஸோ அதுக்குன்னு 11th and 12th புக்கை பயாலஜி படிக்க சொன்னால் இவ்வளோ டீட்டெயிலாக போயிடாதீங்க. ஒரு நார்மல் அப்பராக சும்மா காத்தோர மேலே படிக்கிற மாதிரி அப்படி. ஏன்னா இதை படிச்சிட்டிங்கன்னா ஒரு நார்மலாக படிச்சிங்கன்னா அப்புறம் நீங்கள் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ திஸ் இஸ் ஃபார் பயாலஜி. கம்மிங் டு ஃபிசிக்ஸில் தியரி படிக்கவே படிக்காதீங்க. ஒரு நார்மல் நாலேஜ்க்கு மட்டும் தியரி படிச்சுக்கோங்க. முக்கியமாக கரண்ட் எலக்ட்ரிசிட்டின்னு ஒரு சாப்டர் இருக்குது, அது விட்டு ஃபார்முலா படிச்சுக்கோங்க. அப்புறம் கிராவிடேஷன் ஒரு சாப்டர் இருக்குது, அதையும் படிச்சுக்கோங்க. இது நம்ம விட்டு பொவியல்னு ஐ திங்க் ஃபிசிக்ஸில் இருந்துச்சு. அந்த கிளாஸ் புக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ அது இருந்துச்சு. நான் இது எல்லாமே செக் பண்ணி தான் சொல்கிறேன். நீங்கள் அந்த கமெண்ட் போட்டதுனால நான் குறைஞ்ச 3 நாள் உட்காந்து செக் பண்ணி இதெல்லாம். ஸோ இது கம்மிங் டு ஃபிசிக்ஸில் ஃபிசிக்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி டாபிக்ஸ் எலக்ட்ரிசிட்டியோட கொஷின்ஸ் கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ஸ்டாண்டர்டான நீங்கள் அதுக்கு புக்கை படித்தா ஒன்றும் ஆக போகிறது இல்லை. நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இல்லைனா வேறு யாரையாவது யூடியூப்பில் பல பேர் இருக்காங்க, நீங்கள் அது மாதிரி செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஷின்ஸ் சும்மா ரேண்டமாக தெரியும். இப்போ நானுமே சில தடவை நான் ரேண்டமாக கொஷின்ஸ் கேட்டுருக்கேன் வீடியோவில் நடுவில். நீங்கள் மேபி இப்போ நான் ரீசனிங் கூட கம்ப்ளீட் செட் போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஜிஎஸ் அண்ட் ஜிகே போடலான்னு இருக்கேன். ஸோ ஹவர் நாங்கள் ஒரு 6-7 டாபிக் முடிச்சிட்டேன். இப்போ நான் 2 டாபிக் கம்பைன் பண்ணி போடலான்னு இருக்கேன் ரீசனிங் விட்டு. ஏன்னா எல்லாமே சின்ன டாபிக்னால இன்றைக்கி கூட நான் மிரர் இமேஜ் விட்டு டாபிக் போட்டேன். ஹவர் அது புக்கில் 2 டாபிக்ஸ்னு போட்டிருக்கேன். நான் ஒரே டாப்பிக்காக சேர்த்து முடிச்சிட்டேன். 5 நிமிஷத்தில் தான் ஆச்சு, ரொம்பலாம் இல்லை. ஸோ அது மாதிரி நான் எல்லா டாபிக்ஸும் இப்போ ரீசனிங் விட்டு போட்டுருக்கேன். பை சான்ஸ் நீங்கள் பார்க்கலன்னா என் ப்ளேலிஸ்ட்டில் பார்க்கலாம். ஓகே. ஸோ கம்மிங் டு நான் ஃபிசிக்ஸ் முடிச்சிட்டேன். இதை ஃபிசிக்ஸ் அடுத்தது கெமிஸ்ட்ரி. ஓகே. கெமிஸ்ட்ரி ஒரு நல்ல டாபிக், படிக்கிற டாபிக். ஆனால் அதுக்குன்னு ஃபுல்லாக டீட்டெயிலாக படிச்சுன்னா பைத்தியம் பிடிச்சிடும். எனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு. ஸோ இதில் என்ன பண்ணணும்னா நம்ம பேசிக் ஐ திங்க் பீரியாடிக் டேபிள்னால் என்ன தெரியும். நம்மளுக்கு வரிசையாக ஒவ்வொரு எலிமெண்ட் எழுதி வச்சுருப்பாங்க, ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம். இந்த ஸ்டாண்டர்ட் டேபிளை மட்டும் படித்து விட்டு அதை பற்றி மட்டும் படிங்க மேக்ஸிமம். ஓகே. அதை பற்றி மட்டும் படிச்சிங்கன்னா அது போதும். அப்புறம் பேசிக்காக நம்மளுக்கு 6th, 7th, 8th புக்கை மட்டும் கொஞ்சம் ஜஸ்ட் சயின்ஸோட புக்கை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நீங்கள் பை சான்ஸ் தமிழ்நாடு இருந்தாலும் பரவாயில்ல, தமிழ்நாடு புக்காக இருந்தாலும் பரவாயில்ல, சிபிஎஸ்சி புக்காக இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்குன்னு தமிழ்நாடு ஸ்டேட் பசங்க யாரும் சிபிஎஸ்சி புக்கை படிக்க தேவையில்லை. நீங்கள் ஸ்டேட் புக்கை மட்டும் படிங்க. ஏன்னா நான் ஒரு உண்மையாக சொல்கிறேன். நான் பல பேர்கிட்ட சில பேர் ஐஏஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். நான் அவங்கள்ட்ட சும்மா ஒரு பேச்சாளர் ஒரு அன்னை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அவங்கள்ட்ட கேட்டேன், நீங்கள் ஐஏஎஸ்க்கு எந்த புக் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அப்போ அவர் ஹிஸ்ட்ரிக்கு மட்டுமே, ஆனால் அவர் சிபிஎஸ்சியில் படித்தவர். ஓகே. சிபிஎஸ்சியில் படித்தவங்க அவங்கள்ட்ட கேட்டேன், நீங்கள் ஹிஸ்ட்ரிக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு. ஏன்னா நான் அப்போ எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாருக்கும் தெரியும் நான் எஸ்எஸ்சி ஜிடி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி மெடிக்கல் அவுட் ஆகிட்டேன். அதனால் எனக்கு யாருக்காவது எஸ்எஸ்சி ஜிடியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க. ஃபுல் டீட்டெயில் வீடியோ போடுறேன். ஏன்னா எனக்கு ஒவ்வொரு விஷயம் தெரியும். எனக்கு நான் ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் போய் மெடிக்கல் அவுட் ஆனவேன். எனக்கு ஃபுல் ஒவ்வொரு ஸ்டாப் என்னென்ன பண்ணும் அது எல்லாமே எனக்கு தெரியும். ஓகே. ஸோ பை சான்ஸ் யாரோ எஸ்எஸ்சி ஜிடி இல்லை கான்ஸ்டபிள், டெல்லி போலீஸ் அது மாதிரி யாராவது ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் ஸ்பெசிஃபிக்காக வீடியோ போடுறேன். ஏன்னா இதில் எனக்கு ஒவ்வொரு டீட்டெயில் தெரியும். ஏன்னா நான் அங்கே வரைக்கும் போயிருக்கேன். அதனால் ஸோ இந்த விஷயம் இது வேறு விஷயம். கம்மிங் டு நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரியை பற்றி பேசியிருந்தோம். ஸோ கெமிஸ்ட்ரி ஒரு ஹையஸ்ட் டாபிக். ஸோ கெமிஸ்ட்ரியில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த மாதிரி பீரியாடிக் டேபிளை பற்றி. பீரியாடிக் டேபிளை மட்டும் பார்த்தீங்கன்னா பத்தாது. நீங்கள் பேசிக்காக பீரியாடிக் டேபிள் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு நான் சொன்ன மாதிரி 6th to 8th விட்டு சயின்ஸ் புக்கை மட்டும் சும்மா ரீட் பண்ணுங்கள். நானுமே இன்னும் ரீட் பண்ணி முடிக்கல. நான் என்னென்னா என்சிஆர்டி புக் படிச்சிருக்கேன். பை சான்ஸ் நீங்கள் என்சிஆர்டி இல்லைன்னா ஸ்டேட் படிங்க. ஸோ நான் இந்த சொன்னேன்ல ஐஏஎஸ் அண்ணன்னு, அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா அவர் சிபிஎஸ்சியில் படித்தாலும் சிபிஎஸ்சியில் நிறைய புக் இருக்குது எஸ்டியூட்டு. ஆனால் அதை விட்டுவிட்டு நம்ம தமிழ்நாடோட புக் எடுத்து படிச்சுருந்தார். நான் ஏன் நம்ம சிபிஎஸ்சி புக் நல்லாயிருக்குமே அப்படின்னு கேட்டேன் போது அவங்க சொன்னால் நம்ம சிபிஎஸ்சி புக்கோட நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் புக் ரொம்ப பரவாயில்லையா, சூப்பராக இருந்துச்சு டீட்டெயிலிங் வர. ஸோ அதனால் தமிழ்நாடு ஸ்டேட் புக்கை கம்மின்னு நினச்சிடாதீங்க. அது ஒரு நல்ல புக்ஸ். ஓகே. ஸோ நீங்கள் பை சான்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு அதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இது நான் பேசிட்டேன் கெமிஸ்ட்ரியை பற்றி. ஓகே. ஸோ பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் இது 3மே நீங்கள் மேக்ஸிமம் புக்கை வச்சு படிச்சு விட்டு அதுக்கப்புறம் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதில் கொஷின்ஸ்
ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது இந்த டாப்பிக்லேருந்து தான் வரும், இந்த டாப்பிக்லேருந்து தான் வரும்னு. ஸோ ஆர்ஆர்பி எல்லாருக்குமே தெரியும், கண்ட இடத்துலேருந்து போடுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் முக்கியமான பேச வந்தது. ஸோ இந்த இந்த 3 விஷயத்தை மட்டும் கவனிச்சுக்கோங்க, இந்த எங்கேருந்துலாம் பண்ணணும்னு. ஸோ முக்கியமாக இந்த 3 முடிச்சுவிட்டு கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த விஷயத்தை மட்டும் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 15 மேக்ஸிமம் 20 கூட போவேணாம், 10 to 15 மார்க் நீங்கள் வாங்கலாம். ஏன்னா ஜிஎஸ் அண்ட் ஜிகே யாருனாலையுமே 100% ஷோராக சொல்ல முடியாது இதுதான் வரும், நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடியும். எந்த யூடியூபர் சேனலாக இருந்தாலும் சரி, எம்டி சேனலாக இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, யாருமே ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. ஏன்னா எஸ்எஸ்சி ஜிடியில் நான் பல தடவை படித்து பார்த்துட்டேன், எப்போயும் நான் வாங்கினதில்லை ஜிகேல ஃபுல் மார்க்ஸ். ஓகே, ஸோ இதுதான் நான் ஜிஎஸை பற்றி சொல்ல வேண்டியது. அடுத்தது ஜிகே. ஸோ ஹவர் வீடியோ லென்த் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு ஜிஎஸ் அண்ட் ஜிகே பேசுகிறதுலே. ஏன்னா ஜிஎஸ் அண்ட் ஜிகே ஹவர் ரொம்ப லென்த்தியான வீடியோஸ். ஸோ நான் இப்போ ஜிகே விட்டு வேணா ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஸ்டாட்டிக் இப்போ பேச வேணால் நான் கரண்ட்டை மட்டும் சொல்லிடுறேன், இல்லைன்னா ரொம்ப லென்த்தியாகிடும் வீடியோ. ஸோ கம்மிங் டு ஜிகே, ஜென்ரல் நாலேஜ், இதுவும் ஒரு 20 மார்க்குன்னு வச்சுக்கலாம். ஏன்னா 40 மார்க் ஒரு பேப்பர் போது 20 ஜிஎஸ்க்கும் 20 ஜிகேக்கு பிரிச்சுடுவாங்க. ஸோ ஃபஸ்ட் நான் இங்கே ஜிகே விட்டு ஸ்டாட்டிக்கை மட்டும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் போய் ஸ்டாட்டிக் அப்புறமா சொல்கிறேன். நீங்கள் மேபி அந்த வீடியோ வந்துருச்சுன்னா நீங்கள் அதை போய் பாருங்கள். பை சான்ஸ் நீங்கள் இந்த வீடியோ வந்துட்டு இல்லை நான் ஸ்டாட்டிக்கும் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுட்டு அந்த வீடியோ போகலாம். ஓகே, ஸோ கம்மிங் டு கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ஹவர் உங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கும், இப்போ நியூஸில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. இப்போ 22 ஏப்ரல் நம்மளோட ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடந்துச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸ். ஆனால் இந்த மாதிரி எத்தனை பேர் டெரரிஸ்ட் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ அவர் எனக்கு அது கேட்கும்போது துக்கமாக இருந்துச்சு. ஸோ அந்த நியூஸ் ஓகே, அந்த விஷயத்தை விடுவோம். இப்போ ஸோ என்னென்னா, இப்போ ஜம்மு காஷ்மீரில் எத்தனை ரிவர்ஸ் இருக்குது அதெல்லாம் ஸ்டாட்டிக்கில் வந்துடும். ஸோ ஸ்டாட்டிக் நியூஸை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டாட்டிக் விட்டுரும். இப்போ நம்ம வர்றது கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸில் ஜென்ரலி நம்மளுக்கு ஃபார் எஸ்எஸ்சி நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். ஏன்னா எஸ்எஸ்சி ஜிடியில் குறைஞ்சது உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்டிங் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குன்னு ஆர்ஆர்பி என்டிஎஸ்பிசி 2019 வந்துச்சு, அதை சொல்லிடாதீங்க. ஸோ குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரளவு டீட்டெயிலாக வச்சுருக்கணும். அளவு டீப்பாகவும் போக தேவையில்ல, ஓரளவு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாட்டிக்கில் நீங்கள் ஸ்டாட்டிக்னே சொன்னேன், கரண்ட் அஃபேரில் நீங்கள் ஸ்கீம்ஸ் படிக்கணும், டேம்ஸ், புது நேஷ்னல் பார்க், அப்புறம் இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் வச்சுக்கணும். எப்போ பிஎம் எந்த ஊருக்கு போனார், என்ன மெடல்ஸ் தந்தாங்க, இப்போ ஒலிம்பிக்ஸ், முக்கியமாக ஒலிம்பிக்ஸ் மட்டும் மறந்துடாதீங்க. 2024 ஒலிம்பிக்ஸ் நடந்துச்சு, எங்கே நடந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது ஒலிம்பிக்ஸில் எத்தனை மெடல் வாங்கணும், யார் என்ன வாங்கினா, நம்மளுக்கு எத்தனை கோல்டு கிடச்சிச்சு, அது மாதிரியான ஸ்பெசிஃபிக் கொஷின்ஸ் இது நம்மளுக்கு கரண்ட்டில் வரும். ஏன்னா ஸ்டாட்டிக்கில் நம்மளுக்கு நான் சொன்ன மாதிரி அது மாறாது. ஹவவர் இந்த மெடல்ஸ் வரையும் இனிமேல் மாற போகிறதில்ல, ஆனால் இதை கரண்ட்டில் தான் கவுண்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நம்ம இந்தியாவில் இப்போ புதுசாக ஏதாவது டெவலப்மெண்ட் நடந்திருக்கா, இல்லை ஏதாவது ட்ரீட்டி பண்ணியிருக்கோமா? இப்போ நீங்கள் இந்த நியூஸ் கேட்டிருந்தீங்கன்னு நான் சொன்ன மாதிரி இந்த 22 ஏப்ரல் இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் இப்போ இந்தியா என்ன சொல்லியிருக்கேன்னா, இண்டஸ் ரிவரை அவங்க பிளாக் பண்ண போகிறாங்க. ஸோ இந்தியாவில் மொத்தம் நான் இந்த விஷயம் சும்மா சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸோ ஜம்மு காஷ்மீரில் மொத்தம் 5 ரிவர் இருக்குது. இண்டஸ், சத்லஜ், செனாப், அப்புறம் ராவி, அப்புறம் இன்னொரு ரிவர் எனக்கு பேரே ஆகல. ஓகே, ஸோ இந்த 5 ரிவர் பாய்தா. இப்போ அதில் முதல்ல 3 ரிவர்ஸ் அது பாகிஸ்தானுக்கு போயிட்டு இருந்துச்சு, மிச்சம் 2 ரிவரும் பாகிஸ்தான் போணுச்சு. ஆனால் இந்த 2 ரிவரில் மட்டும் இந்தியாவோட கண்ட்ரோலில் இருந்துச்சு. மிச்சம் 3 ரிவரை நாங்கள் எப்போ இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆனிச்சோ அப்போ ட்ரீட்டி போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி நாங்கள் விட மாட்டோம், மீன்ஸ் இதெல்லாம் நாங்கள் இந்தியா பிளாக் பண்ணாது, இந்த ரிவர் இந்த வாட்டர் உங்களுக்கு தான் வரும். ஆல்மோஸ்ட் 60 to 70 to 80% இது பாகிஸ்தான் தான் யூஸ் பண்ணும். அப்புறம் நான் சொன்னேன் 2 ரிவர் எது இந்தியாவுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம், அதில் மேக்ஸிமம் 30% இந்தியா 70% இந்தியா யூஸ் பண்ணும், 30% நாங்கள் விட்டுருவோம்னு. ஸோ ஹவவர் இது எல்லாமே சேர்ந்து, ஸோ இது ஒரு ட்ரிபியூட்ரி மாதிரி சேர்ந்து எல்லாம் ஒரு ரிவராக மாறுது பாகிஸ்தானில். ஓகே, அது போய் கடைசியில் அரேபியன் சீயில் கலக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் எந்த ரிவர் பாகிஸ்தானுக்கு போகுது அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்மள்கிட்ட கேட்க வாய்ப்பு இருக்குது இந்த கொஷின்ஸில். ஓகே, ஸோ இதுதான் ஸ்டாட்டிக் விட்டு. ஸோ ஹவர் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ நான் இதோட நிப்பாட்டிக்கிறேன். ஐ கெஸ் உங்களுக்கு ஜிஎஸ் எப்படி பண்ணணும்னு புரிஞ்சிருக்கும், அப்புறம் ஸ்டாட்டிக் எப்படி பண்ணணும்னு கரண்ட் அஃபேர்ஸ் பண்ணணும் எப்படின்னு புரிஞ்சிருக்கும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ஆல்மோஸ்ட் 12 months எக்ஸாம் விட்டு 12 months முன்னாடி உள்ளதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆஃப். அதுவும் ஸ்டாட்டிக்னா கரண்ட் அஃபேர்ஸில் தமிழ்நாடுன்னு கரண்ட் அஃபேரில் ஆல் இண்டியா லெவலில். ஓகே, நான் சொன்ன மாதிரி ஸ்கீம் இந்த மாதிரி இதெல்லாம். ஸோ ஐ கெஸ் நான் கேட்ட 2 கொஷனுக்கு நீங்கள் ஆன்சர் தந்திருப்பீங்க. ஒன்று நம்ம ஓஷனுக்கு பிரிட்ஜு
ஸோ மீட் பண்ணலாம் அடுத்த வீடியோவில். தேங்க்யூ, பாய்.